வீட்டு வாடகை விதிமுறை மாற்றத்தால் 2 மாத வாடகை தொகை மட்டுமே முன்தொகையாக பெற வேண்டும் என்கிற முடிவு குறித்து புதுச்சேரி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இது சாத்தியமாவதுன்னு எனக்கே ஒரு சந்தேக குறியீடா இருக்குது. ஏன்னு கேட்டா வாடகைதாரர்கள் தான் இது பயனடைவாங்க. சரியா, வீட்டு உரிமையாளர் யாரும் பயனடைய மாட்டாங்க. ஏன்னு கேட்டா ஏற்கனவே 10 மாசம் வாடகை அவங்க செக்யூரிட்டி இதா இருந்தது. இப்போதைக்கு 2 மாசம் இருந்தனா 3 மாசம் 4 மாசம் வாடகை கொடுக்காத போனா நிறைய பிரச்சனை. முதல்ல கோர்ட்ல 3 மாசம் வாடகை தெரியல கோர்ட்டுக்கு போய் பிரச்சனை போய் நின்று நிறைய கேஸ் நின்று போச்சு, தேங்கி போயிடுச்சு. 2 மாசம் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாக்கா அது ஹவுஸ் ஓனர்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கல் எடுத்து வச்சாலே பாத்தீங்கன்னா ஒரு மேஸ்திரியோட விலை 700 ரூபாய் சம்பளம், ஒரு சித்தாளோட சம்பளம் பாத்தீங்கன்னா 500 ரூபாய். அது கொடுத்தாதான் அரை நாள் வேலையே. இன்னைக்கு நீங்க இந்த 2 மாசத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாடகை வீடு விடணும்னு சொன்னா அது அரசாங்கம் சொல்லுதுன்னா இது சாத்தியப்படாது. இந்த மாதிரி 2 மாசம் வாடகை கொடுக்கும் போது நடுத்தர மக்களுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் வாடகை வீட்டுக்கு போறதுக்கு. ஏன்னா 5000 வாடகை இருக்கிற குடியிருக்கிறவங்க 10 மாசம் வாடகை கொடுத்தாங்கன்னா 50,000 ரூபாய் வருது. இதே 2 மாசம் வாடகை 10,000 ரூபாய் தான் வருது. அதனால இது வரவேற்கத்தக்கது. ஆனா அரசாங்கம் மேற்கொண்டு அதை கண்காணிக்கணும். இது நடைமுறையில் நடந்துனுக்கு தானே. ஏன்னா புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா வாடகை வீட்டுல வசிப்போர் தான் அதிகமா இருக்கிறாங்க. 10 மாசம் வாடகை நாங்க கொட்டிக்கிட்டு தான் தங்கியிருக்கோம். இருந்தாலும் நாங்க இந்த 2 மாசம் இந்த கவர்மெண்ட்ல 2 மாசம் கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க 10 மாசம் வாடகை கொடுத்து தான் தங்கி நாங்க வாடகை தங்கி தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்ற சட்டம் எல்லாம் நம்ம போய் ஹவுஸ் ஓனர் கேட்டா நம்ம கேட்பாரா? ஏமா நீங்க தங்குறதே பெரிய விஷயம், உங்களுக்கு வாடகை கொடுத்ததே நாங்க பெரிய விஷயம் நரிக்கோரங்களுக்கு. இதுல நீ கவர்மெண்ட் எல்லாம் பேசுறது சட்டமா பேசுறீங்க. நீ எங்க கிட்ட கழுத்து பூச்சி வெளியே தள்ளுவார், மணியெல்லாம் எடுத்துட்டு வெளியே போமான்னு சொல்லுவாங்க. நாங்க எங்க போறது? வாடகை விதிமுறை மாற்றத்தால் 2 மாத வாடகை தொகைக்கு மேல் அட்வான்ஸ் வசூலிக்க கூடாது என்பதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இது நடைமுறைக்கு சாத்தியமா? மேலும் தற்பொழுது கொடுக்கப்படும் அட்வான்ஸ் தொகை எவ்வளவு என்பது குறித்து புதுச்சேரி மக்களின் கருத்துக்களை பார்ப்போம்.